இந்த கஸ்டமர் எனக்கு கால் பண்ணி எங்கள் பாப்பாவுக்கு வந்து செகண்ட் பர்த்டே வந்துருச்சு சிஸ்டர், ஸோ 2 kgல ரசமலாய் கேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே 1 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாப்பாவோட ஃபஸ்ட் பர்த்டே கேக்குமே வந்து நான் தான் பண்ணி கொடுத்தேன். அதுவுமே ரசமலாய் கேக் தான், ஆனால் 2 டயரில் பண்ணேன். அந்த கேக்கை வந்து என்னால் மறக்கவே முடியாதுங்க. ஏன் மறக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, என்னோட பேக்கிங் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணி நான் ஃபஸ்ட்டு பண்ண 2 டயர் கேக்கு அதுதான். ரொம்பவே பயந்துட்டு பண்ணேன். ஃபஸ்ட் டைமாக வந்து ஸ்டெப் கேக் பண்ணக்குள்ளே எவ்வளோ பயம் இருக்குன்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் பண்ணேன். ஆனால் எப்படியோ தடுமாறி பண்ணி கொடுத்துட்டேங்க. ஆனால் இப்போலாம் வந்து எல்லாத்தையும் தட்டி தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் அவங்க கேட்ட மாதிரி ரசமலாய் கேக்கு சூப்பராக வந்து பண்ணிவிட்டேன். செகண்ட் பர்த்டேன்றதால 2 சென்டராக வச்சு அதை சுற்றி ரசமலாயெல்லாம் வச்சுட்டு அங்கங்கே நட்ஸு சாக்லேட்டு எல்லாத்தையுமே வந்து வச்சுட்டு பெட்டல்ஸையும் அங்கங்கே சைட்லலாம் வச்சுட்டேன். ரசமலாய் கேக்கில் எப்பயுமே இந்த ரோஸ் பெட்டல்ஸ்லாம் வச்சா பார்க்கவே சூப்பராக இருக்கும். அண்ட் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கேக்கோட ஃபைனல் லுக் பார்க்கல அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கஸ்டமருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் ஃபஸ்ட் இயர் பண்ண கேக்கோட வீடியோவுமே நான் வந்து போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா அப்படியே பாட்லேருந்து ரசமலாயெல்லாம் வந்து வர மாதிரி மாடல் தான் பண்ணியிருக்கேன். இது 2 உங்களுக்கு எந்த கேக் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.